ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புரோட்டீன், அதாவது புரதச்சத்து கோழிகளுக்கு எப்படி நம்ம உணவில் வந்து கலந்து கொடுக்கலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோழிகளுக்குமே தினமும் வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து நமக்கு வந்து எது மூலியமாக வந்து பூர்த்தி செய்யப்படும் பார்த்திங்கனாக்கா, புண்ணாக்கு வகைகள் என்னென்ன இருக்குன்னா சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அது மட்டும் இல்லை சூரியகாந்தி புண்ணாக்கு. இந்த 3 புண்ணாக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரோட்டீன் சோர்ஸ் ரிச்சாக இருக்குது. ஸோ நம்ம கோழிகளுக்கு கொடுக்குற தீவனத்தில் இதை வந்து நம்ம அரைச்சி தூள் பண்ணி அதுங்க ஏற்றுக்கிற வகையில் அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நம்ம அதுங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுங்களுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன் வந்து தினமும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இதனால் வந்து மசில் க்ரோத் நல்லாயிருக்கும், மசில் கெயின் நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து நம்ம புழுக்கள் வந்து உற்பத்தி பண்ணி நம்மளே வீட்டில் உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்கலாம். இது மாதிரி நம்ம டெரஸில் மொட்டை மாடியில் கோழிகள் வளர்க்குறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸியாக வந்து புழு உற்பத்தி பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்கமிங் வீடியோ நான் ஒன்று போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் அதை மாதிரி உற்பத்தி பண்ணி நீங்களும் போடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து மாவு சத்து, புரதச்சத்து, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கொழுப்பு சத்து, அப்புறம் பசுந்தீவனம், இது எல்லாமே ஒரு கோழிகளுக்கு முழுமையாக கிடைக்கணும் தினமும். இது எல்லாமே கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கும் தீவன செலவு வந்து மிகவும் குறைவாகவே இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.